Hello everyone, welcome to Mass Intra Math channel. I am your Meenakshi ma'am. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஃப்ராக்ஷன்ஸ். எஸ், ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற பொருளோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட நிறையா இருக்கா, ஸோ ஷேர் பண்ணுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ இல்லை நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு கூடயோ நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு பீட்சா இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 நண்பர்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன்ஸ்ன்றது என்ன, ஒரு முழுமையான பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதி, இதை தான் நம்ம இங்கே ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃப்ராக்ஷனை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இட் ரெப்ரசன்ட்ஸ் எ பார்ட் ஆஃப் அ ஹோல் ஆர் எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகே, எ பார்ட் ஆஃப் அ ஹோல். எ பார்ட்டுன்றது என்ன, இங்கே நம்ம எடுக்கப்பட்ட பகுதி. ஆஃப் அ ஹோல்னால் முழுமையான பகுதி. ஸோ முழுமையான ஒரு பொருளிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியை இங்கே நம்ம ஃப்ராக்ஷன் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 1, இந்த 1ன்றது என்ன, நியூமரேட்டர். ஸோ இந்த 1 எப்படி இருக்குது, ஒரு பகுதி தான் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே 1ன்னு மென்ஷன் பண்ணுறோம். 10ன்றது என்ன, தட் இஸ் அ டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரில் எப்படி 10 வருது, இங்கே எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம 10ன்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃப்ராக்ஷனில் 1ன்றது நியூமரேட்டர், 10ன்றது என்னது, டினாமினேட்டர். ஸோ ஹியர் 1/10. ஓகே, நவ் ஹவு டு ரைட் த ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம், கொடுக்கப்பட்ட ஒரு பிக்சரில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இங்கே 4 எழுதியிருக்கோம், ஒரே ஒரு பார்ட் மட்டும் வெளியில் இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணி வெளியில் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்னென்னா 1/4 நம்ம இங்கே டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் 1/4 எப்படி வந்தது, மேலே இருக்கிற நியூமரேட்டர் எப்படி இருக்குது, தட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் டேக்கிங் அவுட். டினாமினேட்டர் என்ன, தட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இங்கே உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், இங்கே பாருங்கள், இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக 2 பார்ட்ஸ் இருக்குது, 1 பார்ட் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1/2. இப்போது செகண்ட் பிக்சரில் பாருங்கள், இதில் என்ன, நம்மளுக்கு 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 பார்ட் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை 1/5ன்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ அதை 1/8ன்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே டோட்டலாக 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் இருக்குது. ஸோ 1/3ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இங்கே டோட்டலாக 6 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் இருக்குது. ஸோ 1/6. நெக்ஸ்ட்டு இங்கே டோட்டலாக 9 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ 1/9. நெக்ஸ்ட்டு டோட்டலாக 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ 1/4. நெக்ஸ்ட் இங்கே டோட்டலாக 7 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1/7. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் 10 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம 1/10ன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே உங்களுக்கு நான் ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.